சார் என் 25 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு அடி வாங்குனதே கிடையாது சார். இது மட்டுமா சார், என் வீட்டு ஃப்ரிட்ஜ் போச்சு, மிக்ஸி போச்சு, கிரைண்டர் போச்சு, மொத்த கிச்சனுமே க்ளோஸ் பண்ணிட்டான் சார். இதுக்கு என்ன சொல்றீங்க சார்? அது மட்டும் இல்ல சார், எங்க அப்பா படத்துக்கு தினம் பூ போட்டு ஊதுவத்தி கொளுத்தி சாமி கும்பிடுவோம் சார். அதை ஓடிச்சானுங்க. உங்க அப்பா படத்தையா? என்ன சார் பெரிய உங்க அப்பா? இப்ப என்ன சார் உங்க அப்பா போட்டா கூட பஸ்ல சும்மா தான் கிடக்கு, எடுத்து ஒரு 10 நாள் பூஜை பண்ணிட்டு போங்க. டேய், உங்க அப்பா எங்க அப்பா ஒண்ணு. அப்பா விஷயத்தை தப்பா வேண்டாம். இத பேசி பேசாதீங்க சார். உங்களை பிண்டிடுவேன். ஐயா, நீங்க இன்ஸ்பெக்டரே இல்ல, தெய்வம், தாய் உள்ளம் படைத்த தந்தை. இவங்க 2 பேருக்கு உங்களை விட்ட வேற யார் இருக்கா சொல்லுங்க? ஆமா சார், 3 வருஷம் உள்ள தள்ளுற அளவுக்கு இவனுங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆமா ஆமா. உங்க முகத்துக்காக இவனுங்களை வெளிய விடுறேன். நன்றி. ஆனா இவனுங்க பஸ் மட்டும் வெளிய விட மாட்டேன். அந்த பஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பேப்பரும் இங்க வர வரைக்கும் இந்த பஸ் இந்த காம்பவுண்ட்ல தான் இருக்கும். பேங்க் மேனேஜர் இன்னைக்கு தான் முதல் பேமெண்ட் தரேன்னு சொன்னாரு. இன்னைக்கு போய் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. இதெல்லாம் நாங்க வேணும்னு செய்யலண்ணே. அந்த பணத்தை எடுத்து பஸ்ஸை வெளியே எடுத்துட்டா ஏய், பஸ்ஸோட ஆல்டர்ஸ் தான் பணமே தராங்க. ஏன்னா நம்ம போய் நேரா பேங்க் மேனேஜர் பார்த்தா நாம மட்டும் போய் என்ன பிரயோஜனம்? பேங்க் மேனேஜர் வண்டியை பார்க்கணும்னு சொன்னா வண்டி எல்லாம் இப்ப ஒண்ணும் பார்க்க வேணாம். நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்களாமே. அதான் என் சம்சாரம் பார்த்தாங்களே. எப்ப பார்த்தாங்களா? நேத்து நீங்க 2 பேரும் டிவில இன்டர்வியூ கொடுத்தீங்க இல்லையா, அதை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. பாக்கியம். அவளை தெரியுமா உங்களுக்கு? யாரா? என் சம்சாரம் பேர் தான் பாக்கியம். அம்மா. அக்காவை பார்க்கணும்டா எங்களுக்கும் ஆசை. ஆ. இந்த வேலை எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூ பழம் ஸ்வீட் இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் தான். ஓகே ஓகே. அது மட்டும் இல்ல, உங்க டிவி இன்டர்வியூ எங்க ஜிஎம் வேற பாத்துருக்காரு. அந்த பசங்க நம்ம பேங்க பத்தி எவ்வளவு பெருமையா சொல்றாங்கன்னு அவருக்கு சந்தோஷத்துல தலகால் புரியல. சார், இந்த வண்டி ரிப்பேர் வேலை நடந்துட்டு இருக்கறனால தான் இந்த ஆர்சி புக் எல்லாம் எடுத்துட்டு வர முடியல. அத பத்தி என்ன இருக்கு? ஆர்சி புக் இல்ல பரவாயில்ல, வண்டி வேலை எப்ப முடியும்? அதை இவங்க 3 நாள்ல முடிச்சிருவாங்க. 3 நாள்ல முடிஞ்சிருமா? வண்டி வேலை முடிஞ்ச உடனே வண்டியை பார்த்துட்டு லோன்ல மீதி 40% கொடுக்க ஏற்பாடு பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ சுதாகர், அந்த மொபைல் ஹெரிடேஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு அட்வான்ஸ் 20,000 ஷார்ட் அவுட் பண்ணி இப்பவே கொடுத்துருங்க. ஓகே, நீங்க போய் சுதாகரை பாருங்க. சரிங்க. அட்வான்ஸ் 20,000 இப்பவே கொடுப்பாரு. சார், நீங்க இவங்களுக்கு செய்யற உதவி சாதாரண உதவி இல்ல. ஆமா சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டிவில என்ன பத்தி ஏதோ சொல்லிருப்பீங்க போல இருக்கு. தெய்வம்னு சொன்னேன் சார். அப்படியா? அதான் வாக்கிங் போகும்போது எல்லாம் ஒரே டிஸ்டர்பன்ஸ். சார் இன்னும் அடிக்கடி போடுவாங்க சார். ஆ. நான் வேணா உங்க கேசட் வாங்கி கொண்டாந்து உங்களுக்கு கொடுங்க சார். தேங்க்யூ சார். வரேங்க. வாடா. பார்க்காம விட்டேன். தமிழ் தெரியாதுன்னா உன்னை கொன்னுடுவேன். அந்த நகைக்கடையில நகத்திலிருந்து யார் சொல்லு? चोर नहीं किया साहब। சோறு சாப்பிடலையா? ஐயோ பாவமே. யோ கான்ஸ்டபிள் சார். ஏன் உங்களுக்கு சோறு போடல? சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், யாரும் சாப்பிடல சார். ஏன் சாப்பிடல? नहीं साहब, नहीं साहब। ஓ, நீயும் சாம்பார் இருந்தா சாப்பிடல. நாங்க இவங்க கூட சொல்லிட்டு ஆளல சார். இப்ப என்ன தெரியாம அதுக்கு திருப்பி அடிக்க போறீங்க? அடிடா, அடிங்க. ஐயோ சார், பெரிய வார்த்தையில பேசாதீங்க சார். சார், இந்த பஸ்ஸோட ஆர்சி புக் பேப்பர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். ஓஹோ. டேய், இந்த ஆர்சி புக் அது இதெல்லாம் கிடைச்சதுன்னா திம்பர்ல ஏதாவது பண்ணீங்க பிச்சிரும் பிச்சு. ஐயோ, நாங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் சார். நாங்க மொபைல் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம்னு இருக்கோம் சார். அதோட பேப்பர்ஸ் எல்லாம் இதுலயே இருக்கு பாருங்க சார். அடியில இருக்கு சார். ஓ சரி, ரைட்டர்கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி சார். டேய், நில்லு. உங்க 2 பேர்ல யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? இவனுக்கு சார் நான் ஹிந்தி பாட்டே பாடுவேன் சார். அப்படியா? மெசாயே தோ நகி. அவன் பாடுவான்னு சொல்லிட்டு நீ பாடிட்டு இருக்கற. இவன் பாடி நான் கேட்டிருக்கேன் சார். அப்படியா? பிரமாதமா பாடு. சரி, நீ ரைட்டர்கிட்ட போ. நீ என்கிட்ட வா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இங்க வா. ஐயா, கேளு. பாடி காட்டு. கேளு, அவன்கிட்ட கேளு. எனக்கு புரியுற மாதிரி ஹிந்தில கேளு. கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி நின்னீங்கன்னா. யோ, ஏன் போட்டு அடிக்கிற? அடிச்சா தானே சார் பதில் சொல்லுவானுங்க. யோ, அடிக்கிறது என் வேலை, கேள்வி கேட்கறது உன் வேலை. கேளு. அட வாயா இங்க. ஏ திருட்டு தானா கோன் பனானா ஓனா. அடடடா, ஹிந்தி பிரமாதமா பேசுறியே. அட சொல்லியா. हम कुछ नहीं करता साहब। யோ, நீ ஏன் பேசுற? அது வந்து கருப்பா இருக்கவன் எவனோ திருடிட்டான்னு சொல்லுவான் சார். யார் அது? ஐயோ, நான் இல்ல சார், நான் இப்பதானே சார் வந்தேன். இன்னொருத்தர கேட்டுறேன் சார். கேளு. சொல்லியா. तुम बड़ा बड़ा होता है। நீயே சொல்றான். சார், அவன் உங்களை சொல்றான் சார். அப்படியே சொல்றான். டேய் வா பாக்கலாம். மாப்ள லைட் போடு. ஏன்டா நீ வேற? என்ன? யாரோ ஒரு பொம்பளை படுத்துக்க மாதிரி இருக்கப்பா. ஆமா, இவன் எப்படி நம்ம பஸ்க்குள்ள வந்தா? ஆளை பார்த்தா குளத்து சைடுல இருக்கா. எப்பா மூட்டை முடிச்சோட ஒரு செட்டப்போட தான் வந்திருக்கா. கரெக்ட். நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தோமே அந்த கேங், அந்த குரூப்ல சேர்ந்தவளா இருப்பா. இவ ஏன்டா என் பெட் மேல படுத்தா? நாரி இருக்குமே இப்போ. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? தூக்குறா அவளை. டேய்,
நான்சென்ஸ். யார பார்த்து தூக்க சொல்ற? சரி. மனுஷன் தூக்குவானா இந்த பாடியா? ஐயோ சரிடா, நீ காலை பிடிச்சு தூக்கு, நான் கையை பிடிச்சு தூக்குறேன். ஏய், நீ காலை பிடிச்சு நான் கையை தூக்குனா ஆகாதா? இதுல பெரிய கௌரவம். வேணா தூக்குடா. தூக்கு தூக்கு. அம்மா மெல்ல மெல்ல வா. ஏய், ஏய், முதல்ல என் பஸ் விட்டு வெளில போ. ஐயோ அழகா, இது என்னடா மொழி? மச்சான், ஆ. இவன் என்ன பாச பேசுறாரு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? இவன் பேசுறது சுத்த தமிழே கிடையாது. அடச்சி, இது தமிழ்லன்னு எனக்கு தெரியாதா? தவுளு வாசிக்கிற மாதிரி கட்டப்பட்டு பேசுறாளே. எந்த மொழியில பேசி இவளை வெளியில அனுப்புறது? டோன்ட் வரி, இவள வெளிய அனுப்புற பொறுப்பை என்கிட்ட விடு. ஓகே. யாரே ஜகாம்சே அச்சா. ஏன் மச்சானுக்கு நீ இந்த பஸ்ஸுக்குள்ளே வந்தது பிடிக்கல? இந்து சித்தாரா ஹமாரா ஹமாரா. இந்த பஸ் எங்களுடையது அடச்சி, எங்களுடையது. வாய மூடு. ரைட். வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேரு பேர் என்ன? புரியல? ககோன்னு பியாரகே. ஒரிஷா பரதேசி வாலாவா? இது என்னடா பேரு? ஏன் மச்சான் பேரு கொஞ்சம் லென்த்தா இல்ல? இதுதான் பேர் நமக்கு எப்படா தெரியும்? அதான். டேய், கற்பாம்பூச்சிக்கு பேர் தான்டா குர்சி. அடச்சை. ஓய், எனக்கு ஐடியா வந்துருச்சு. என்னது? ஏ குர்சி, ஏ அழகு, சும்மா பேர். ஏ கோபி கிருஷ்ணன், ஏ தூ. ஆ லூட்டா லூட்டா. வசந்தி, கரெக்ட். டேய் மாப்ள, இவ பேசுறது குஜராத்தியே தான்டா. ஆ டேய், ஒரு நாள் ஜாம் நகர்ல இருந்து டிக்கெட் இல்லாம ட்ரெயின்ல வரப்போ ஆ. டிடி என் சட்டையை புடிச்சுக்கிட்டு ஆ. வெளில போன்னு என்னமா சொன்னா? என்ன என்ன சொன்னா? சொன்னா? ஆ ஞாபகம் வந்துருச்சு. என்னது? கோனாரே பப்ளுஜி. எப்படி நான் சொல்றது புரிஞ்சுட்டா பாத்தியா? ஆமா ஆமா, இன்னொரு சொல்லு. கோனாரே பப்ளுஜி. ஐயோடா. மச்சான், நீ சொன்னது ஒருவேளை கெட்ட வார்த்தையா இருக்குமோ? அடச்சி பாய் மூடு. ஏண்டி, கால் என்னடா ஊர் ஜனங்க என்ன திருத்தி அடிக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் என்ன அடிக்கிறாங்க. இப்ப என்னடானா ஏன் பஸ்ஸுக்குள்ள ஏறிக்கிட்டு என்னை அடிக்கிறா? உன்னை இப்படியே விடக்கூடாது. முதல்ல ஓடி சொல்றேன். விரட்டுங்கிற பாப்பா, விரட்டு. உங்களை கை நீட்டி அடிக்கிறாயா? ஓடி. போ, கூடாது. ஓடி. ஏய், இனிமே உன்னை இந்த ஏரியாக்குள்ளே பார்க்க கூடாது. ஆமா, இந்த ஏரியாவிலே பாக்க. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஏப்பா? நான் யாருன்னு உனக்கும் தெரியாது. ஆமா. என்ன ஓமா? அழகா அழகா, ஆ, நான் ஒரு நல்ல காரியத்துக்காக வெளில போறேன். எதிரில வந்து நின்றாத. உன் முகத்தை பார்த்துட்டு போனா ஒரு காரியமும் நடக்காது, உனக்கு நல்லாவே தெரியும்ல. அதனால பஸ் கடியில ஒரு ஓரமா போய் படுத்துக்க. ஆ, இங்க பாரு, நீ இல்ல உங்க அப்பனே வந்து சொன்னாலும் நான் கேட்கிற மாதிரி இல்லப்பா. அம்மா, ஐயா, பாரு, பிள்ளைய சொன்னா அப்பனுக்கு கோவத்தை என்ன சொல்லிட்டேன்? உனக்கு இவ்வளவு கோவம்? சை, எப்படியோ போய் தொலைங்கடா. போகும்போது எதிரில வந்தாலும் வந்துருவான். பேக் எடுக்கலையே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயோ, என்ன அலற சத்தம்? ஐயோ, இவன் எப்படி உள்ள வந்தா? ஐயோ அம்மா, ஏன் கோபி, வசந்திக்கு சொந்தக்காரன் எவ்வளவு ஒருத்தன் இங்க வந்திருக்காண்டா? ஐயோ, நான் தாண்டா அழகு. அப்ப நான் யாரு? நான் தாண்டா உண்மையான அழகன். ஐயோ, நான் கோபி கிருஷ்ணன்டா. கோபியா? என்னடா அது கருமம்? டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்லிருப்பேன் பஸ்ஸுக்குள்ள கிரீஸ் டப்பா வைக்காதன்னு? டேய், இந்த கெட்டப்பட நல்லா தாண்டா இருக்க. அடிச்சா மூஞ்சி பிஞ்சு போயிரும். இவன் எப்படி இங்க வந்தா? அதானே, நேத்து நீ விட்டு அடி வாங்கினதுக்கு அப்புறம் பத்திரமா தானே விரட்டி விட்டோம். ஏன்டா அடி வாங்கினதானே ஞாபகப்படுத்துற? இந்த பார், நான் திரும்பி வர்றதுக்குள்ளார இவன் இங்க இருக்க கூடாது. மீறி இருந்தா உன்னை வெட்டி புதைச்சிருவேன். சரி, அது இருக்கட்டும். இப்படியே வா வெளியே போற? இல்ல, நல்லா வழிச்சு தொடச்சி இப்படி தடவிட்டு போவேன். ஏய், உனக்கு அறிவில்ல? எவ்வளவு திட்டி அனுப்பி இங்கேயே வந்து படுத்து இருந்துச்சு பல்லு வளர்க்குறிய? என்ன ஓட்டலா? மரியாதையா அவன் வர்றதுக்குள்ள ஓடி போயிரு. இல்ல கீழே படுக்க போட்டு டயரை கழுத்துல எடுத்து கொண்டு விடுவேன். பாட்டா பக்காரோ படியப்பா. படையப்பெல்லாம் நான் பார்த்தாச்சு, பக்குவரா நான் பாக்குற மாதிரி இல்ல. நீ போய் பாரு, போ. புக்காரோ. ஏய், உன்னை போச்சனா என்ன உட்கார சொல்றியா? போறியா இல்ல? நீ இப்ப புக்காரோ சின்ன குட்டி. புக்காரோ சின்ன குட்டியா? அப்படின்னா ஓஹோ, கர்ப்பமா இருக்கியா? கர்ப்பா கர்ப்பா. ஆடி பாவி, இந்த நேரம் பார்த்து அவன் வந்தான்னா இந்த கர்ப்பத்தை ஏன் தள்ள கட்டிடுவான். அதுக்கு எனக்கு வயசும் இல்ல, அனுபவம் இல்ல. உன் கால்ல வந்து கும்புற, நீ போ போ. பாடா கர்ப்பா, தோசா கர்ப்பா, இட்லி கர்ப்பா.
பாடா கற்பா தோசை கற்பா. ஓ பசிக்குதா? அடி பாவி மவளே, பசிக்கு பேரு உங்க ஊர்ல கர்ப்பமா? அப்ப கர்ப்பத்துக்கு பேரு? சரி அது இருக்கட்டும். இட்லி ஓகே, தோசை ஓகே, அது என்ன பாடா? படா படா. ஓ வடையா? இந்த பாரு, நேத்து உன் கலர்ல ஒருத்தனை அடிச்சியே, அந்த துஷ்டன். துஷ்டன்? ஆ, அந்த பையன் பைசா தரல. ஓ பைசா. பைசான்னா தான் உலகத்துல எந்த மொழி பேசுறவனா இருந்தாலும் புரிஞ்சுக்கிறான். இங்க பாருடா, கருவாச்சி காசெல்லாம் வச்சிருக்கா. 100 ரூபா தாது. ஆமா, இந்த பேங்க்ல என்ன எவ்வளவு பணம் வச்சிருக்கா? இல்ல 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 இல்ல, தோசை இட்லி வடை புரோட்டா எல்லாம் ஓகே. மீத காசுக்கு நான் சாப்பிட்டு வந்துடுவேன், கணக்கே கூடாது. இரு. இதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றான் அதுக்கும். ஏய் என்னடா இது? 555. 555 இது வாங்க காசு எது? அது அதை விடுப்பா, நீ போன காரியம் என்னாச்சு? அது பொறுக்கலையா? ஆர்சி புக் கொடுத்தாதான் காசு தருவாங்களா? கொடுத்து தொலைய வேண்டியதானே? அப்ப பேங்க்குக்கு எதை கொடுக்கறது? காலங்காத்தால இந்த கருவாச்சி மூஞ்சி பாத்துட்டு போகும்போது எனக்கு தெரியும் ஒரு காரியம் நடக்காதுன்னு. ஏய், விடுடா. ஐயோ இக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேனே. ஏய் அழகா நில்லா வாங்க. என்னடா இது? உடுப்பி ஹோட்டல் இட்லி பொங்கல் தோசை வடை சாப்பிடாம. அடச்சை, காலைல நான் உங்ககிட்ட என்னடா சொல்லிட்டு போறேன்? நான் திரும்பி வரும்போது இந்த காட்டு பண்ணி இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? புக்காரா புக்காரா புக்காரான்னு அழுதாப்பா. புக்காரானா என்னன்னு கேட்டேன். பசின்னா எனக்கு பரதாமா போச்சு. என்கிட்ட 10 பைசா கூட இல்லம்மான்னு படக்குன்னு இதுக்குள்ள இருந்து 100 ரூபாய் எடுத்து கையில கொடுத்தான். 45 ரூபாய்க்கு தான் நான் சாப்பிட்டேன், மிச்சம் 55க்கு அவதாப்பா கொட்டிக்கிட்டு இருக்கா. உன்னை யாரா இதெல்லாம் அவளுக்கு வாங்கி கொடுக்க சொன்ன? அவ எங்க போய் செத்து தொலைஞ்சா நமக்கு என்ன? நான் பட்டினியா கிடப்பல, செருப்பு பிஞ்சிரும். இத பாரு, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச உடனே வெள்ள தூக்கி போடு. அத அவளே செஞ்சிருவாப்பா. எதை? இலைய தானே சொல்றேன். நான் அவளே சொன்னேன்டா. சரி ஒரு 10 ரூபா கொடு, இப்பயே பசி எடுத்து எங்கிட்டாச்சும் அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். என்கிட்ட 5 பைசா கிடையாது. 5 பைசா இல்லன்னு என் மேல சத்தியம் பண்ணி உன்னால சொல்ல முடியுமா? உன் மேல சத்தியமா சொல்றேன், என்கிட்ட 5 பைசா கிடையாது. அப்படியே இருந்தா நீ செத்துருவ. இப்ப நான் நம்புறேன். வீரப்பன் என்னையா மொபைல் Good morning, ரெஸ்டாரண்ட்ல sir. எந்த அளவுல இருக்குது? நல்லா இருக்குங்க. சூடா என்ன இருக்கு? சூடா கோபி தான் இருக்கு. கோபி மசாலாவா 2 சப்பாத்தியும் கொடு. இன்னும் ரெடி ஆகலங்க. பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி சாப்பிட்டு இன்னும் போறேன். வண்டி ரெடி ஆகணும்னு சொல்றாங்க. ஓ வண்டி. யார் அது? பொண்ணுங்க. வெண்ண எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு யார்? கேக்குறாருல சொல்ற. அது வந்துங்க. வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால விபச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாங்க. ஆமாடி. இல்லங்க, அது வந்து இவனோட தங்கச்சிங்க. ஆ? இத பாருங்க, மூக்கு மொழி கண்ணெல்லாம். ஆனா நம்ம பையன் கொஞ்சம் கலருங்க. ஆ? இல்லையே, மொழி சரியில்லையே. ஏமா இவன் தங்கச்சா நீ? या पाटलो अंदराका संदराका अंदराका नाकरकल बंजारा. ஓஹோ அப்படியா? என்ன சொல்றா சொல்றா? அவ பைத்தியம் சார். ஆ, அவ கழுத்தை தாலி கட்ட வேண்டிய காதலன் கல்யாணத்தன்னைக்கு காலை கடனை முடிச்சிட்டு அவன் தண்டவாளத்தை கடக்கும் பொழுது ரயில் மோதி 2 துண்டா கடக்கிறத பார்த்தா எந்த பொண்ணுதான் சார் நார்மலா இருக்க முடியும்? ஐயோ கடவுளே, இவ்வளவு சோகத்தை சுமந்துகிட்டு உன் தங்கச்சி எப்படிடா வாழறா? அம்மா அழாத, ஐயோ. எல்லாம் சரியா போயிடும். நான் அதுக்காண்டி அழுகலச்சா. ஆ. உங்க சூக்கால வச்சு காலை மிதிக்கிட்டாங்க. இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. பைத்தியங்கிறதுக்காக அவளை தூக்கி கடல்லே சார் போட முடியும்? பாவம். ஆமா, வயசு என்ன இருக்கும்? வர்ற ஆவணி வந்தா 27 சார் எனக்கு. உன் வயசு கேட்கலடா, அவ வயசு கேட்கல. 25 25 தான் சார். ஐயோ பாவமே, இப்படிப்பட்ட பொண்ணுங்களை பார்த்தாலோ இல்லது கேள்விப்பட்டாலோ என் மனசு தாங்காதுடா. அவளை பத்திரமா பாத்துங்கடா, வெளியே தெரு விட்டுறாதீங்கடா. டிராபிக் எல்லாம் இப்ப ஹெவியா இருக்குது. ம். தைரியமா போங்க சார், தைரியமா போங்க. நடந்து போச்சு, என்ன பண்றது? அந்த ஆளை பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? மொபைல் விபச்சாரமா? கர்மம். இதை மட்டும் தான் நாம செய்யல. இந்தா 50 ரூபாய். அவளை கொண்டு போய் எங்கேயாவது கண் காணாத இடத்துல விட்டுடு. புடி. ஒரு நிமிஷம், இந்த 50 ரூபா உனக்கு எது? என் சட்ட மடிப்புல இருந்து. கொஞ்ச நேரத்துக்கு மேல 5 பைசா கூட இல்லைன்னு சொல்லி என் தலையில சத்தியம் பண்ணியாது. ஏன்டா? ஆடா 5 பைசா இல்லைன்றா நான் சொன்னேன், 50 ரூபாய் இல்ல நான் சொன்னேன். புடிடா. என்னால முடியாது. ஏன் முடியாதா? அட ஏன்டா? இன்னொரு 50 ரூபா கொடுத்தா தான் போவேன். ஏய், பஸ்ல போறதுக்கு எதுக்குடா 100 ரூபாய்? பஸ்ல போறதுக்கு எனக்கு பைத்தியமா பேசிருக்க, ஆட்டோல தான் போவேன். ஐயோ ஆட்டோலியா? இந்த பாரு, 100 ரூபா கொடுத்தா தான் போவேன். இல்லனா இல்லன்னா என் தங்கச்சி என் கூட தான் இருப்பா. ஏய், உன் தங்கச்சியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ தான் சொன்ன என் தங்கச்சி. ஐயோ அந்த நேரத்துல மேட்ச் பண்றதுக்கு உன் மூஞ்சி தான்டா கிடைச்சது. ஏன் ஓ முகர கட்டைய சொல்லலாம்ல? நான் என்ன அவ்வளவு அசிங்கமா இருக்கேன்? என்ன அவ்வளவு அசிங்கமா இருக்குமா? அவ யாரு எங்க இருந்து வந்தான்னு தெரியல சொல்லிட்டு போக வேண்டியதானே.
சரி அவசரத்தை சொல்லிட்டு இப்ப மாத்த முடியாதா? ஏய், பேச்ச தங்கச்சி விக்குதாம்மா, நீ தைரியமா இருமா. அண்ணன் போய் ஒரு கொக்கோ கோலா வாங்கிட்டு வர்றேன், குடிச்சுட்டு நல்லா நீட்டி நிமிந்து தூங்கு. தங்காச்சி ஏன் தங்காச்சி, நிறுத்துடா. ஏன் தங்க வாட தங்காச்சி. நிறுத்துடா. ஐயோ. இந்தா 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு ஆட்டோ எது வரைக்கும் போதோ அங்கேயே நிப்பாட்டிட்டு இறக்கி விட்டுட்டு வந்துரு. அப்ப ஏன் கதி? மாப்பிள ஆ. உடனே வரத்துக்கு உனக்கு இங்க ஒரு வேலையும் கிடையாது. மெதுவா நடந்து வா. 1 வாரம் ஆனாலும் பரவாயில்ல. வரும்பொழுது நடு ரோட்லயே நடந்து வர. நடு ரோட்லயா? போடா. ஏய், என்ன பல்லுக்கு ஒரு குச்சி வச்சு குத்திட்டு இருக்க? எப்ப வந்த? நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சே. அந்த பொண்ணை எங்க கொண்டு போய் விட்ட? ஓ, அத கேக்குறியா? ம். அந்த பொண்ண இங்க இருந்து ஆட்டோல ஏத்துறனா, ஆ. ஏறி உட்கார்ந்தன மீட்டரை குறு 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 குறுன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். ம். 100 ரூபாய் வந்தன டப்புன்னு ஆட்டோ நிப்பாட்டான்னு சொல்லி ஆட்டோ கட் பண்ணிட்டு வெரி குட். அந்த ஊர்ல திரும்பி பாக்குறேன். மாரியம்மன் திருவிழாப்பா. உடனே அந்த கூட்டத்தோட குடும்பம் அந்த பிள்ளைய கொண்டு விட்டு நேக்க ஓடியான்ட்டேன். சூப்பர்டா. இன்னைக்கு தாண்டா நீ ஒரு உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்க. இந்த பெண் பாவத்தை எங்க போய் தொலைக்க போறணும்? ஏதோ மாரியத்தை கொண்டு விட்டுட்டு வந்து தைரியத்தை உட்காந்து பல்லு குத்திக்கிட்டு இருக்கேன். ஏப்பா, கறி சாப்பிட்டா பல்ல சிக்குமா? கறி சாப்பிட்டியா நீ? உடனே குத்தி குத்தி கேட்க ஆரம்பிச்சிருவ. வேணா மோந்து வர்றா. அச்சி, எந்த கை எடுத்து வந்து மூஞ்சில வைக்கிறேன்? குத்துனா இனிமேல பல்லே குத்தல போதுமாடா? அப்ப நீ சாப்பிடலையா? இல்லடா மச்சான். இந்தா பிரெட் பழம். டேய், இது பூரா கேஸ்ரா மனுஷன் திம்மானா? ஆ. அப்போ இது கூட வேணாம் இல்ல? டேய், 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 டேய். இது குடிச்சா கேஸ் போயிரும்டா. என்ன பேச்சு பேசுற? அப்புறம் மச்சான், டேய், நீ எவ்வளவு அடிச்சாலும் திட்டினாலும் என் மேல உனக்கு தனி பாசம்டா. பாசமெல்லாம் ஒண்ணுமில்லடி. அந்த காட்டு பண்ணி கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்த பாரு, அந்த சந்தோஷத்துக்காக வாங்கி வீரப்பன் எங்க? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏய், என்னடா வளையிற நெளிற? இது என்னடா? அது வந்து யூரின் சார். யூரின்ல கல்லு கேள்விப்பட்டிருக்க. இது என்ன கண்ணாடி சில்லு? ஸ்ட்ரெயிட் யூரின்ல சார். ஆ. டெஸ்டுக்காக ஒரு பாட்டில் நிறைய புல் பண்ணி வச்சிருந்தேன். ஆஹா. நீங்க விளையாட்டா அப்படின்னு தட்டினீங்கல்ல, அதுல விழுந்து நொறுங்கிருச்சு. ஆமா, எங்கடா உன் சிஸ்டரு? அதான் உன் தங்கச்சிங்கடா. தூங்குறா. தூங்குறா ஹாஸ்பிடல். சார். என்னடா அவன் டைலாக் நீ சொல்ற, உன் டைலாக் அவன் சொல்றான், 2 பேரும் டைலாக் மாத்தி மாத்தி அது பேசுறீங்க. வந்து சார். கான்ஸ்டபிள். ஆத்தி. ஏண்டா, உனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானே? அதுலயும் பைத்தியம். நீ பிறந்த வயித்துல தானடா இவ்வளவு பிறந்தா. ஒரு தங்கச்சி இல்லாத சோகத்தை அனுபவிச்சோண்டானா. இந்த பொண்ணை தன்னந்தனியா மார்க்கெட்ல ஹெவி டிராபிக்ல பார்த்தப்போ என் ஈரக்கொலைய அந்து போச்சுடா. பாவீங்களா? அம்மாடி, நீ போய் தூங்கு. ஓ, உனக்கு செய்களை சொல்றோம். ஜெய் பஜ்ஜி. அடடடடடடா. இன்னா ஒரு பாசம், இன்னா ஒரு நேசம். பெத்த அப்ப நாட்டம் பஜ்ஜி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களான்னு கேக்குது. நீங்களும் இருக்கிறீங்களா? உங்களை இன்னொரு தடவை அந்த பொண்ணு இந்த பஸ் படிக்கட்ட விட்டு தாண்டினா உங்க 2 பேரையும் கண்ட துண்டமா வெட்டிடுவேன். அடிக்கடி வந்து செக் பண்ணுவேன். சரி, சார். ஜாக்கிரதை. வரேன். டேய், இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா. கொன்னே போடுறேன் உன்னை. டேய், இங்க இருந்து மார்க்கெட் தெரு போறதுக்கு 10 ரூபாய் தான்டா. இல்ல, நீ நடந்தே கூட்டிட்டு போயிருக்க. எங்கடா 800 ரூபாய் தின்னியா? சொல்றா. ஆமாடா, சாப்பிட்டேன். இப்ப என்ன சொன்னீங்க? முதல்ல அவளை கவனிச்சுட்டு அப்புறம் ஒண்ணு வந்து கவனிக்கிறேன். அடியே. அடே 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 அடே, அடிக்காரா அடிக்காரா, பாவம்டா அந்த புள்ளை அடிக்காரா. பொம்பளை புள்ளைய போய் கை நீட்டி அடிக்கிற உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அடி வாங்கினது நான்டா. நீயா?